மை காட், என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன் அனிதா. கண்மணி பத்தி நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. மேகலா, நீ எப்படி பயப்படக்கூடாது? உனக்கு தெரியாது அனிதா, அந்த தியாகம் ரொம்ப மோசமான ஆளு. அவன் யாரா வேணா இருக்கட்டும், நீ இன்னும் பயப்பட்டேன்னா அவன் அதிகமா மிரட்டுவான். அப்புறம் இது பாரு, பிரச்சனைன்னு வந்துடுச்சு. அதை நம்ம எப்படியாவது இப்ப ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பயப்பட்டேன்னா நம்ம பலவீனத்தை தான் வெளிப்படுத்தும். இந்த மாதிரி நேரத்துல உன் மனதைரியத்தை விட்டு கொடுக்காத. நீ இப்படி பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் தெம்பாதான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? நீயே சொல்லு, என்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்டயும் போக வாய்ப்பில்லை. போலீஸ்லயும் அந்த ஆளு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கேயும் இவன் கொடுக்கற காசை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஏய் மேகலா, நம்ம பிரஸோட உதவியை கேட்கலாம். பிரஸோட உதவியா? பத்திரிகை ஆளுங்க கிட்ட இதை பத்தி சொன்னோம்னா அவங்க இதை பத்தி எழுதுவாங்க. இதனால நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல வேண்டாம், பத்திரிகை எல்லாம் வேண்டாம் அனிதா. ஏன் பத்திரிகைன்னு சொன்னா உடனே வேண்டாம்னு சொல்ற? என்ன அனிதா, என்ன பேசுற நீ? கண்மணியை கட்டி கொடுத்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. அதுல வந்து கண்மணியை யாரோ ஒரு தாதா கடத்தி வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவளோட வாழ்க்கையே கெடுத்த மாதிரி ஆயிடும். வேண்டாம் வேண்டாம். நீ சொல்றது கரெக்ட். நான் அந்த விதத்துல யோசிக்கல. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? ஏய் மேகலா, ஏன் இப்படி கண் கலங்குற? ஐயோ, அழறத நிறுத்து ப்ளீஸ். பின்ன என்ன அனிதா, கண்மணியை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நான் ஏதோ பண்ண போக அது அவளோட தலையில விடிஞ்சிருச்சு. சக்தி ஓடி போறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தானே அவ மணமேடையில உட்கார்ந்து தாலி கட்டிக்க வேண்டியதாய் போச்சு. அன்னையில இருந்து அவ இந்த நிமிஷம் வரைக்கும் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காளோ அதெல்லாம் என்னால தானே. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி பார்த்தா நானும் கூடவே இருந்தேன், நானும் ஹெல்ப் பண்ணேன். இல்ல அனிதா, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுற. என்னோட குற்ற உணர்ச்சி என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மாவை பத்தி நினைச்சு பாரு. இதுக்கு முன்னாடி மகாராணி மாதிரி இருந்தவங்க இப்போ புருஷன் ஓடி போய் வசதி எழுந்து வீட்டை எழுந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு போய் நிக்கிறாங்க. இப்ப கண்மணியை காணன்னு சொல்லி அவளை பத்தி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நடந்தது. ஒருவேளை அத்தை சொல்ற மாதிரி நான் நிஜமாவே போதும் நிறுத்து. ஏதோ நீ வேதனைய கொட்டிக்கிற, அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சா இது பாரு, இன்னொரு முறை நீ இப்படி முட்டாள்தனமா பேசினேன்னா நான் உன்னை அரைஞ்சிடுவேன். சரியான முட்டாள் நீ மேகலா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஒரே ஒரு தீர்வு தான் சுலபமா தெரியுது. என்ன? எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புரட்டி அத திருப்பி கொடுத்து கண்மணிய மீட்டலாம்ல. அத எப்படி? இல்ல, நீ சொன்ன மாதிரி ரவுடிஸ் மிரட்டுறதே தப்புதான். திருப்பி கொடுத்துட்டோம்னா அந்த 3 வீடு நம்ம கிடைச்சிடும். அப்புறம் நம்ம அதை வெளியே யாருக்காவது சேல்ஸ் பண்ணிக்கலாம்ல. ஆமா அனிதா, அது நம்ம தர வேண்டிய பணம் தான். ஆனா அந்த பணத்தை இப்பவே தர சொல்லி கேக்குறதுனால தானே பிரச்சனையே. அவ்வளவு பணத்தை இப்ப தர நிலைமையிலே நம்ம இருக்கோம். எங்க ஆபீஸ்ல 2-3 பேரு ஏதோ வீடு வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் லோன் கூட எடுக்கணும் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணு பண்றேன், நான் அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறேன். ஒருவேளை அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். ஐயோ அனிதா, அனிதா இத மட்டும் நீ பண்ணிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அனிதா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ கவலைப்படாத, நான் உடனே அவங்க கிட்ட போய் பேசி ஒரு நல்ல முடிவா வந்து சொல்றேன். ஓகே, கவலைப்படாத. டேக் கேர், பை. மேகலா, ஹவுஸ் சம்பந்தமா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் கூட.
இது பாரு, அந்த 3 பேரும் இந்த வீடு வாங்கிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். ஓகே, தைரியமா இரு. பாய். பாய். அம்மா, நீ என்னடி சொல்ற? ஆமாம்மா, அனிதா ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசிட்டு போயிருக்கா. அவ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா பிரச்சனை ஓரளவுக்கு தீந்துரும்மா. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லது நடந்த சந்தோஷம். ஆமாம்மா, கொஞ்சம் நம்பிக்கையோடவே இருக்கலாம். வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? கீர்த்தனா, எப்படி இருக்கீங்கக்கா? கீர்த்தனா ரெடி ஆயிட்டாளா? கீர்த்தனா, வாமா உள்ள வா. வா. காஃபி டீ என்னமா சாப்பிட? பரவாயில்ல ஆண்டி, வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்து. வா. கீர்த்தனா ரெடி ஆகலையா? இல்லப்பா, நீ கிளம்பு, நான் அப்புறமா வரேன். ஒரு நிமிஷமா, நீ உட்காரு. கீர்த்தனா, இப்படி வா. உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கால, நீ கொஞ்ச நாள் அவங்க வீட்லயே தங்கிக்கோ. ஏன்க்கா? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். இது பாரு, இப்போ இருக்கிற நிலைமையில நீ அங்க இருக்கிறதா சேஃப். காலேஜுக்கு போறது வர்றது எல்லாமே அங்கே இருந்து பண்ணிக்கோ. ஆமா அம்மா, சொல்லுமா. ஆமா கீர்த்தனா. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நாங்க கீர்த்தனாவை உன் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிக்கோன்னு சொல்றேன். நானும் இந்த அக்கா சொன்னேன், எங்க வீட்ல வந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கோன்னு. ஆனா அவ தான் வர மாட்டேங்கிறா. இல்லப்பா, ஒண்ணு பாருங்கக்கா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. கீர்த்தனா, என்னம்மா? ஒண்ணும் இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அடிக்கடி நாங்க வெளியில போக வேண்டியிருக்கோம். எக்ஸாமினேஷன் டைம் வேற. அவ படிக்கணும். உங்க வீட்ல இருந்தா அவ படிப்பா. எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதான் சொன்னேன். கீர்த்தனா, விஷயத்த சொல்லு, நாங்க பேக் எடுத்துட்டு வரோம். என்னடி அக்கா என்னென்னமோ சொல்றாங்க? கண்மணி எனக்கு காணும்னு சொல்லியிருந்தல, யாரோ ரவுடிங் அவளை கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னடி சொல்ற? அக்காவும் அண்ணனும் விஷயம் தெரிஞ்சு போலீஸை கூட்டிட்டாங்க போனாங்களா. அதுக்குள்ள அவங்க கண்மணி மறைச்சு வச்சுட்டாங்க. போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அக்காவையும் அண்ணனையும் வேற அடிச்சிருக்காங்க. என்னடி என்னென்னமோ சொல்ற? சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. கீர்த்தனா, இந்த கீர்த்தனா, பத்ரம், பாத்துரு. சரிக்கா. தேங்க்ஸ். வரேன்க்கா. வரேன் ஆண்டி. வரேன்க்கா. வரேம்மா. பார்த்து போ. எங்க கிளம்பிட்டீங்க கீர்த்தனா? கீர்த்தனா எங்க கிளம்பிட்டாங்க? அவ இங்க இருந்தா எக்ஸாம்ஸ்க்கு படிக்க முடியாது. அதான் அவ ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்க சொல்லியிருக்கேன். நாங்க கொஞ்சம் வெளியில போகணும், நீ வீட்டை பாத்துக்கமா. மா, வாமா, போய் சரியான ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வரலாம். அவனுக்கு சரியாயிடும்ல. மா, நீ தைரியமா இருமா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. வளர்ந்த பிள்ளைய காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்க. தலையில வேற அடிபட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்னாச்சு? என்ன சொல்றீங்க நீங்க? அவருக்கு என்ன ஆச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. ஏதோ ஏதோ அடிபட்டிருக்குன்னு பேசுனீங்க. ஆமா, 2-3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். போலாமா? வா. அக்கா, நானும் உங்க கூட வரேன்க்கா. நீ நீ எதுக்கு கீதா? நீ வீட்ல இரு, நாங்க போயிட்டு வரோம். இல்ல பரவாயில்லக்கா, நானும் வரேன். உனக்கு எதுக்கு சிரமம்? வீட்ல வேற யாரும் இல்ல, நாங்க போயிட்டு வரோம். நீங்க இரு. வரேம்மா. அக்கா, இன்னொரு தப்பு பண்ண மாட்டேனே. வாட்டி மனசு விட்டுருங்க. ராத்திரி பூரா டென்ஷன்ல இருக்க வச்சு பொட்ட புள்ளன்னு இறக்கப்பட்டது தப்பா போச்சு. பார்,
பாவம் பண்றது எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். உண்மையோன்னா இது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பாரு. அதான் இன்னொரு தடவை தப்பிக்க நினைச்ச கட்டெரும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னது சாப்பாடு. வை. போ உட்காரு. உட்காரு. சாப்பிடு. அண்ணே கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்ணே. என்ன கேஸ்? நம்ம திருவள்ளூர் மாத்தாண்டம் கேஸ் ஹியரிங்க்கு வருதுண்ணே. அன்னைக்கே அவனை போட்டு தள்ளி இருந்தா பிரச்சனை இல்லாம போயிருந்திருக்கும். அவனை விட்டு வச்சு இன்னைக்கு கோர்ட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிப்போ இன்னைக்கு அது முடிச்சுட்டு வா. வரண்ணே. பராக்கு பார்க்கவும் தம் அடிக்கவும் போய் தான் இவனுங்க கோட்டை விட்டுட்டானுங்க. நீங்களாவது ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிங்கண்ணா. செய்யறதையும் செஞ்சுட்டேன். சரிங்கண்ணா. கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். என்னால எவ்வளவு பிரச்சனை, என்ன காணுங்கிற கவலை, அதோட பணத்துக்கும் அழிஞ்சிட்டு இருக்க மேகலாக்கா பாவம். புருஷ வீடும் என்னை ஏத்துக்காது. திரும்பி போனாலும் அசிங்கப்படுத்த தான் போறாங்க. புகுந்த வீடும் ஏத்துக்காம பிறந்த வீட்டுக்கும் பாரமா நான் ஏன் இருக்கணும்? டேய், நான் சொன்னல ஒரு பையன், அவன் நம்பர் தான் இது. என்கிட்ட தான் பேசணும். வா உட்காரலாம். வா. Ah